Good morning students, I welcome you to the Shiba online class. In last class we have seen what are the classification of the business we have seen, and today we are going to see the characteristics of business and the comparison of the business, profession and employment, and next we are going to see the objectives of business. The first is characteristics of business. What are the characteristic features in the business? The first point is production of goods. In the organizations, the most important feature is producing the goods and services and just deliver to the people. என்ன அர்த்தம்னா ஆர்கனைசேஷனோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சரே வந்து என்னது, கூட்ஸை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூமர்ஸ் கிட்ட போய் அதை சேர்க்கணும். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? ப்ரொடக்ஷன் ஆஃப் த கூட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ சேல், ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எக்ஸ்சேஞ்ச். வாட் இஸ் சேல்ஸ்? கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா கன்சம்ஷன் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்? சேல்ஸ் பண்ணி தான் கன்சியூமர்ஸ் கிட்ட போய் அது சேரும். ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூமருக்கு கிட்ட போய் கரெக்டாக போய் சேர்கிற வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்டர் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் வந்து ஒரு கிளாத்தை வியூ பண்ணுறாருன்னு வச்சுக்கோ, அவரோட பர்சனல் யூஸ்க்காக அவர் வியூ பண்ணால் இட் இஸ் நாட் அ சேல், இட்ஸ் ஃபார் அ பர்சனல் யூஸ். ஆனால் அதுவே வியூ பண்ண மீதி க்ளோத்ஸை கொண்டு போய் மற்றவங்களுக்கு அதை டெலிவரி பண்ணுறாரு அப்படின்னா இட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் இட் இஸ் நோன் ஆஸ் அ சேல்ஸ். ஒன்ஸ் அகைன் ஐம் ரிப்பீட்டிங், சேல், ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். பர்சனல் யூஸுக்கு இல்லாமல் மற்ற கன்சியூமர்ஸ்க்கும் அது போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது? சேல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் டீலிங் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ பிஸ்னஸ் எதுலலாம் டீல் பண்ணுவாங்க? கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். என்ன மாதிரி கூட்ஸுக்கு டீல் பண்ண போகிறாங்க? Goods produced may be a consumer goods like cloth, pen, brush, bag. Using the plant and machinery, these types of consumer products will be produced. So consumers க்கு என்னென்ன needs இருக்கோ அந்த products எல்லாமே என்ன பண்ணுவாங்க? ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. What are the services rendered? Servicesனால் என்ன அர்த்தம்னா, இந்த goods எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை? That is, the services refer to the activities like supply of electricity, gas or water, transportation, banking, insurance, etc. ஸோ இந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பவர் சப்ளை, கேஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், நமக்கு தேவையான ஃபினான்ஸ், இது எல்லாமே என்னது? சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? டீலிங் இன் எ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ். ரெகுலராக பிஸ்னஸில் என்னென்ன நம்ம பண்ணுவோம்? பையிங் அண்ட் செல்லிங். ரா மெட்டீரியல்ஸை கரெக்டாக வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த கன்சியூமர்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம்? டெலிவரி பண்ணுவோம். ஸோ எது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயம்? ஒன்று பையிங், இன்னொன்று செல்லிங். லிசன், an isolated dealing in a buying and selling does not constitute the business. For example, if a person buys a scooter for his use, அவனோட யூஸுக்காக ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருக்கான், இட் இஸ் அ பையிங். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஒரு 2 years 3 years கழிச்சு இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ்டாக ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்கூட்டரை என்ன பண்ணுவாங்க? சேல்ஸ் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் மோட்டிவில் என்ன பண்ணி சேல்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ப்ராடக்டை புதுசாக வாங்குவாங்க. ஸோ கன்சியூமரோட வாண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது? டிஃபர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ரிஃபரன்சஸ் அதிகமாக என்ன ஆகும்? பையிங் அண்ட் செல்லிங் ஆக்டிவிட்டி வந்து ரெகுலராக நடந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் அ ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அ ப்ராஃபிட் மோட்டிவ். ஒரு பிஸ்னஸ் எதுக்காக ரன் பண்ணுறோம்? ஒரு இன்வெஸ்டர் ஒரு கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் எதுக்கு பண்ணுவார்? டு எய்ம் த ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறது மட்டும்தான் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஓகே, an important feature of the business is profit motive. Business is an economic activity by which human beings make their living. ஸோ தனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூமர்ஸ் கிட்ட விற்று அதில் இருந்து லாபத்தை சம்பாதிக்கிறது தான் ஒரு ஆர்கனைசேஷனோட மெயின் மோட்டிவே. அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அ எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க். பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிட முடியாது, நிறைய ரிஸ்க் அதில் இருக்குது. தேவையான சமயத்தில் நமக்கு பவர் சப்ளை கிடைக்கல அப்படின்னா ப்ரொடக்ஷன் என்ன ஆகிடும்? ஸ்டாப் ஆகிடும். ரா மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னாலும் ப்ரொடக்ஷன் இடத்துல ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ப்ரொடக்ஷனெல்லாம் பண்ணி முடித்து அந்த கூட்ஸை டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு அனுப்பும்பொழுது, டிரான்ஸ்போர்ட் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கூட்ஸ் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ஸோ ப்ரொடக்ஷன்லேருந்து கன்சம்ஷனுக்கு வரைக்கும் போகிற வரைக்கும் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்குது. ஸோ எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இஸ் பிளேயிங் அ மெயின் ரோல் இன் த பிஸ்னஸ். ரிஸ்க் இல்லாமல் ஒருத்தனால பிஸ்னஸே பண்ண முடியாது. Listen, for example, change in the consumer preference, shortage of a raw material, transport bottlenecks, power crisis may upset the business calculation and result in loss. So என்னெல்லாம் இருக்கு? ஃபஸ்ட்டு கன்சியூமரோட ப்ரிஃபரன்ஸ்.
நம்மளோட வாண்ட்ஸ் என்ன இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு நாள் நம்மளோட தேவையே நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி இது வேணும் அப்படின்னு நினைப்போம், நாளைக்கு பார்க்கும்பொழுது இதை விட பெட்டராக ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம ப்ரிஃபரே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறும் பொழுது நெக்ஸ்ட் டைமில் என்ன பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் அப்படியே நின்றுடும். ஸோ நிற்கும் பொழுது லாஸ்ட்டில் தான் அது நமக்கு கொண்டு போய் நிற்கும். ஸோ எதனாலலாம் சொன்னேன், கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ், ஷார்ட்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், பவர் க்ரைசிஸ். ஸோ பிஸ்னஸில் இது ஒரு விஷயத்தை நம்ம கால்குலேட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணும்பொழுது இதெல்லாம் ஸ்டாப் ஆகி நின்றுடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், லாஸ் தான் வரும். we will not able to get the profit in the business. Okay, once again I am repeating the characteristic features of the business. The first point is the production of goods. Next is a sale, transfer or exchange. And next is dealing in goods and services. Goods and services la dhaan enna pandranga, business deal பண்றாங்க. ரெகுலாரிட்டி ஆஃப் டீலிங், பையிங் அண்ட் செல்லிங், இது ரெண்டுமே வந்து ஆர்கனைசேஷனில் எப்பயுமே இருக்கிற விஷயம். நெக்ஸ்ட் இஸ் த ப்ராஃபிட் மோட்டிவ். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்காக, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். லாஸ்ட் இஸ் த எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க். ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிஸ்க் தான் என்னவாக இருக்கும், மெயின் பிளேஸாக இருக்கும். ஸோ ரிஸ்க் இல்லாமல் அந்த பிஸ்னஸை நம்ம மூவ் ஆன் பண்ணி கொண்டு போய் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண வைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to see the comparison of the business, profession and employment. In last class we have seen what is business. Business na enna sonna, trade. Trade is between the buyer and the seller. Profession na enna sonna, skilled person, trained panna person ah irupanga. Oru work panna porom appadina andha work ku avanga enna professionalist ah irupanga. Employment na enna artham, andha organization la workers ah irupanga. So ivangaloda comparison ipo nama paakalam. First point is mode of establishment. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்ன அர்த்தம், ஆர்கனைசேஷனை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் பிஸ்னஸ், ப்ரொமோட்டர்ஸ் டிசிஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் ஃபார்மாலிட்டிஸ் ஆர் ப்ரிஸ்கிரைப்ட் பை லா. வாட் இஸ் தட்? ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா லீகலாக நம்ம என்ன பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ப்ரொஃபஷனாக இருந்தால் மெம்பர்ஷிப் ஆஃப் அ ப்ரொஃபஷன் பாடி ஆர் சர்டிஃபிகேட் ஆஃப் த ப்ராக்டிஸ். ஒரு ப்ரொஃபஷனல் பர்சனுக்கு என்னவாக இருக்கணும், தான் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் அப்படிங்கிறத அவர் ரிஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட் அவர்கிட்ட இருக்கணும். ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் தே டோன்ட் வாண்ட் எனி சர்டிஃபிகேட் என்றால், எம்ப்ளாயின்ற சர்டிஃபிகேட் தேவையில்லை, ஆனால் ஹீ மஸ்ட் ஹேவ் த சர்வீஸ் கான்ட்ராக்ட். சர்வீஸ் கான்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம், இந்த ஆர்கனைசேஷனில் இத்தனை நாள் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் இருக்கணும். ஆர் தே மஸ்ட் ஹேவ் த லெட்டர் ஆஃப் அப்பாயின்மெண்ட், அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர் அவர் கையில் இருக்கணும், இந்த ஆர்கனைசேஷன் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. புரியுதா? What is the first point? Mode of establishment. And next is the nature of work. என்னென்ன ஒர்க் இருக்குது இந்த மூணுத்துலேயும் பார்க்கலாம். First is for the business, goods and services provided to the public. ஸோ பிஸ்னஸில் என்ன சொன்னால், கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூமர்ஸ் கிட்ட கன்சியூம் பண்ணுறது. This is the main work. For the profession people, personalized service for expert nature. எக்ஸ்பர்ட்டான பர்சன். ஏற்கனவே சொன்னேன், லீகலாக பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம லாயர்கிட்ட தான் போகணும். மெடிக்கலாக நமக்கு ஏதாவது தேவை அப்படின்னா we must go to the doctor. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு பர்சனாக இருக்கிறது அதுதான் அவங்களோட ஒர்க்கு. ஓகேவா? ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், பெர்ஃபார்மிங் ஒர்க் அசைன்ட் பை த எம்ப்ளாயர். எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அர்த்தம், அவர் ஒர்க் பண்ண ஒரு எம்ப்ளாயராக அங்கே ஒர்க் பண்ண போகிறார். அவருக்கு எந்த வித கமிட்மெண்ட்ஸும் இருக்காது, அவர் கொடுத்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஒர்க்கை அவர் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் we are going to see the qualification. For doing the business, what qualification need? ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, மினிமம் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். ஓகேவா? அந்த குவாலிஃபிகேஷனை வச்சு அந்த பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணால் அப்படிங்கிறத மட்டும் அவருக்கு தெரிஞ்சால் போதும். ஆஸ் அ ப்ரொஃபஷன் பீப்புளாக இருந்தால் he must be an education person. எஜுகேட்டடாக இருந்தால் மட்டும்தான் he is a professional. ஸோ ட்ரைனிங்கும் எடுத்துருக்கணும், as well as he must be a educated person. For he must be an employment. ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் மினிமம் குவாலிஃபிகேஷன், ஒரு ஒர்க்கரை செலக்ட் பண்ணும்பொழுது இந்த குவாலிஃபிகேஷனில் இருக்க பர்சனை தான் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அக்கௌண்டன்ட் நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா he must finish MCom or maybe a BCom. இது மாதிரி குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷனாக அவங்க என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும். ஓகேவா? வாட் இஸ் த நெக்ஸ்ட் பாயிண்ட்? குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் we are going to see the basic motive. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்காக என்ன மோட்டிவ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இட் இஸ் none other than ப்ராஃபிட். ஒரு பிஸ்னஸ்னால் என்ன மோட்டிவோட பிஸ்னஸ் ரன் பண்ணுவோம், ப்ராஃபிட் தான் உங்களோட எய்ம். ஃபார் த ப்ரொஃபஷன் பீப்புள், ஹீ இஸ் ரெண்டரிங் அஸ் அ சர்வீஸ். ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சர்வீஸ் பேஸில் தான் அதை நமக்கு பண்ணுவார். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா மந்த்லி சேல்ரி. இந்த சேல்ரிக்காக தான் நான் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டே என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயரும் ஒர்க் பண்ணுவாங்க. தினக்கூலி, வேஜஸ்க்காகவும் என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுவாங்க.
புரிஞ்சுதா? So what is the basic motive? For the business is profit, for profession is rendering service, for employment they will recurring some income. Okay, and next is a capital. Capital இதில் என்ன வரும்? ஸோ கேபிட்டல் தான் ஃபஸ்ட்டு ஃபார்மேஷனுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது. ஸோ பிஸ்னஸில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் ஹேஸ் பர் த சைஸ் ஆஃப் த ஃபர்ம். ஸோ ஃபர்மோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், கேபிட்டலோட அமௌண்ட்டை இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் த ப்ரொஃபஷனல் பீப்புள் லிமிட்டெட் கேபிட்டல், அதாவது அவங்களோட ப்ரொஃபஷனலுக்காக தேவையான ஒரு ரூம் இருந்தால் போதும், அந்த ரூமுக்கு மட்டும் அவங்க லிமிட்டடாக ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணால் போதும், மற்றபடி அவங்க வேறு எந்த வித எக்ஸ்பென்சஸும் பண்ண தேவையில்லை. எம்ப்ளாய்மெண்ட், ஒரு எம்ப்ளாயரோ ஒரு எம்ப்ளாயியோ போகிறதா இருந்தால் இனிஷியலாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை, அவங்க ஒர்க் பண்ணதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, சேலரி கிடைக்க போகுது. ஓகே, தே டோன்ட் நீட் நோ கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அ ரிவார்ட். ஸோ ரிவார்டு என்ன கிடைக்கும், பிஸ்னஸ் நல்லா பண்ணோம் அப்படின்னா we can earn profit. For the professional people they will get professional fee. For the employment they will get salary and wages. ஓகே, என்ன மாதிரி கிடைக்குன்னு புரியுதா? பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் ப்ராஃபிட் கிடைக்கும், ப்ரொஃபஷனல் பீப்புளாக இருந்தால் ப்ரொஃபஷனல் ஃபீஸுன்னு கிடைக்கும், ஆடிட்டராக இருந்தால் ஆடிட்டிங் ஃபீஸ் கிடைக்கும், டாக்டராக இருந்தால் டாக்டர் ஃபீஸ், கன்சல்டேஷன் ஃபீஸ் கிடைக்கும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் என்ன கிடைக்கும் நமக்கு, வேஜஸ் ஆர் மேபி எ சேலரி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ரிஸ்க். ரிஸ்க் இஸ் த வாட், ரிஸ்க்னா என்ன அர்த்தம், இப்போ தான் பார்த்தோம் எலமெண்ட் ஆஃப் ரிஸ்க் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு நினச்சி பார்க்கவே முடியாத சமயத்தில் அன்சர்டனிட்டியாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ரிஸ்க் கிடைக்கும். ஓகே, ஃபார் த ப்ரொஃபஷனல் பீப்புளுக்கு வந்து ஃபீஸ் வந்து ரெகுலராக அவங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு ரிஸ்க்குன்ற பேஸ் எதுவுமே இல்லை. எம்ப்ளாயர் ஆர் எம்ப்ளாயிக்கு மாதமான அவங்களுக்கு சேலரி கிடைக்க போகுது. ஸோ அவங்களுக்கு என்ன கிடையாது, தே டோன்ட் ஹாவ் எனி ரிஸ்க். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பாசிபிள் வித் சம் ஃபார்மாலிட்டிஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார்மாலிட்டி பேசிஸில் சில சமயம் அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் ஒரு சில இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஃபார் த ப்ரொஃபஷன் பீப்புளுக்கோ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கோ எந்த வித இன்ட்ரெஸ்ட்டுமே இதில் கிடையாது. ஓகேவா, ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களுக்கு அவங்க ஃபீஸ் கிடைக்க போகுது, எம்ப்ளாயருக்கு அவங்களுக்கு மந்த்லியான அவங்களோட சேலரி ரிசீவ் பண்ணும். ஸோ இதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு என் பேஸில் எதுவுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கோட் ஆஃப் எத்திக்ஸ். எத்திக்ஸ்னால் என்ன அர்த்தம், மொராலிட்டி. என்ன அவங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட எத்திக்ஸ் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸோட ஆர்கனைசேஷன் எத்திக்ஸ் இல்லாமல் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸு சேல்ஸே ஆகாது. ஓகே, நோ ஸ்பெசிஃபிக் கோட் ஆஃப் கான்டாக்ட், மாரல் அண்ட் எத்திக்ஸ் டீலிங்ஸ் ஒன்லி. ஸோ எத்திக்ஸோட மட்டும்தான் என்ன பண்ணணும், அவங்க வேலை செய்யணும். ஃபார் த ப்ரொஃபஷனல் பீப்புளுக்கு கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கும். இந்த ரூல்ஸ், ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்தால் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கரெக்டாக ஃபினான்ஷியல் பொசிஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஆர்கனைசேஷனில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருப்பாங்க. இந்த டைமுக்கு தான் உள்ளே வரணும், இந்த டைமுக்கு வெளியே போகணும், இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்பொழுது எந்த வித பர்சனல் ஒர்க்ஸும் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர்கனைசேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ த எம்ப்ளாயி மஸ்ட் ஃபாலோ ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, this is known as a code of ethics. Once again I am repeating the comparison of the business, profession and employment. The first point is mode of establishment. And next is the nature of work. என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. Next is qualification. What qualification they need. Next is the basic motive. என்ன மோட்டிவ்காக எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. கேபிட்டல், இனிஷியலாக என்ன யார் இன்வெஸ்ட் பண்ணணும். ரிவார்டு, ஸோ என்ன ரிவார்டு அவங்களுக்கு இதனால் கிடைக்கும். ரிஸ்க், என்ன ரிஸ்க் அவங்களோட ஆர்கனைசேஷனில் கிடைக்க போகுது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தி கோட் ஆஃப் எத்திக்ஸ். And next we are going to see the objectives of business. என்னென்ன objectives businessல follow பண்ண போகிறோம் அப்படின்னு. Every business enterprise has a certain objectives which regulate and generate with activities. So ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர்கனைசேஷனில் இருக்கும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணணும், நம்ம பிஸ்னஸே ரன் பண்ணணும். We just having a 6 objectives. Now we are going to see first is the economic objectives. என்ன எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அர்த்தம், எக்கனாமிக்னா என்ன அர்த்தம், பொருளாதாரம். ஸோ ஒரு ப்ராஃபிட்டோட மோட்டிவ்காக தான் ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார், இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸே ரன் பண்ணுவார். ஸோ எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் இல்லாமல் ஆர்கனைசேஷனே ரன் பண்ண முடியாது. Now we just see economic objectives of a business refer to the objective of earning profit and also other objective that are necessary to be achieve the profit objective. That means what, consumers ஓட wants தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் என்ன ஆகும், அந்த ப்ரொடியூஸ் பண்ணது கன்சியூமர் கிட்ட போய் சேர்ந்து நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். அவங்களோட வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் மாறும் பொழுது நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளோட ப்ரொடக்ஷனை சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற கூட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும்.
that is known as the economic objective. So profit oda main motive எடுத்து goods நம்ம produce பண்ணும். And next is the social objectives. Social na என்ன அர்த்தம்? சொசைட்டிக்கு பெனிஃபிட்டை நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணணும். Listen, social objectives are those objectives of business which are desired to be achieved for the benefit of the society. Since business operates in a society by utilizing its scarce resources, the society accepts something in return of its welfare. நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ சொசைட்டி, அதாவது நான் நேற்று சொன்ன மாதிரி தான் பேக்வர்ட் ஏரியா, ரூரல் ஏரியாஸ், இந்த ரெண்டு ஏரியாஸ்லையுமே நம்ம போய் ஆர்கனைசேஷன் ரன் பண்ணி நம்மளோட சொசைட்டியை என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். அப்போனா தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் பிஸ்னஸில் இன்னும் மேலே மேலே வளர முடியும். ஸோ சொசைட்டிக்கு நம்ம சொசைட்டியோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி கிடைக்கும், நிறைய பேரை எம்ப்ளாய்மெண்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணி எடுக்கணும். ஸோ எம்ப்ளாயீஸ் நிறைய ஒர்க் ஆக என்னமாகும், எக்கனாமிக்கோட டெவலப்மெண்ட் அதிகமாகும். தட் இஸ் நோன் ஆஸ் அ சோஷியல் ஆப்ஜெக்டிவ். ஸோ சொசைட்டிக்கு நமக்கு தேவையானதை செய்யணும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். The organizational objectives denote those objectives an organization cause of its existence in the economy, like expansion and modernization, supply of a quality goods to the consumer, customer satisfaction. ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணணும். எப்படி டெவலப் பண்ணுவோம், எப்பயுமே பண்ணிகிட்டு இருக்கிற ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்க மிஷினே இல்லாமல் இன்னும் ஸ்கேசிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடர்னைசேஷனாக இருந்து நம்ம கூட்ஸை என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணி கன்சியூமரோட வாண்ட்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கன்சியூமரோட வாண்ட்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் அந்த ஆர்கனைசேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். இட் இஸ் நோன் ஆஸ் அ ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் ஹியூமனிட்டியோடையும் நம்ம ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் ஃபார் த டிசேபிள்டு பர்சன், ஹேண்டிகேப்டு பர்சன், இந்த மாதிரி பர்சனுக்கு நம்ம என்ன பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அவங்களோட எஜுகேஷன் லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த ஒர்க்கை எப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்களையும் நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சிட்டிசன்ஸை நம்ம டெவலப் பண்ணும்பொழுது அவங்களும் தன்னால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியும் அப்படிங்கிற மோட்டிவ் அவங்களுக்குள்ளே இருக்கும். லிசன், human objective refers to the objectives aimed at well-being as a fulfillment of expectation of employees. ஸோ அந்த எம்ப்ளாயோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன ஆகும், அவங்கக்கிட்ட இருக்க புது இனோவேஷன்ஸ், நியூ இனோவேஷன்ஸ் எல்லாம் வெளியே வந்து புதுசாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ராடக்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் இஸ் த நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரியோ ஒரு ஆர்கனைசேஷனோ எதுக்காக நம்ம ரன் பண்ணுறோம், நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட், நம்மளோட நேஷ்னல் க்ரோத்துக்காக தான் என்ன பண்ணுறோம், பிஸ்னஸையும் ரன் பண்ணுறோம். Listen, being an important part of the country, business must have the object of fulfilling the national goals and aspirations. இது எப்படி நமக்கு கிடைக்கும், நம்மளோட ஆர்கனைசேஷனில் ரெவன்யூ அதிகமானதான் நம்ம என்ன பண்ணுவோம், டேக்ஸ் அதிகமாக பே பண்ணுவோம். ஸோ டேக்ஸ் அதிகமாக பே பண்ணால் தான் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் லெவல் என்ன ஆகும், நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆன் ஆகும். ஸோ லிசன் பண்ண, that means the goal of a country must be provide employment opportunity to the citizen, earn revenue for the exchequer, become the self-sufficient in the production of goods and services, promote the social justice. ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு சொல்கிறாங்க, நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு நம்மளோட ரெவன்யூவில் இருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிட்டிசனுக்கு நம்ம அலாட் பண்ணுறோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும் பொழுது என்ன ஆகும், நம்மளோட ஒர்க்கும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகும். ஒர்க் முடிஞ்ச உடனே இதனால் என்ன ஆகும், இண்டஸ்ட்ரி லெவல் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது க்ரோத்தோட லெவலும் என்ன ஆகும், ஒரு படி மேலே ஆகும். ஸோ சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமானது வந்து என்னது, நேஷ்னல் ஆப்ஜெக்டிவ்ஸ் தான். ஒன்ஸ் அகேன் ஐம் ரிப்பீட்டிங் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் டு ஏர்ன் அ ப்ராஃபிட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ சோஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ். சொசைட்டிக்கு தேவையான பிஸ்னஸ் தான் நம்ம பண்ணணும். சொசைட்டிக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த பிஸ்னஸுமே நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த ஆர்கனைசேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹியூமன் ஆப்ஜெக்டிவ்ஸ். லாஸ்ட் இஸ் நேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ். I hope you students உனக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Second chapter is completed today. We just see the next class. Okay, thank you students.